ஹலோ ஃபேமிலி. ரொம்ப காலமாவே நம்மளை சுத்தி ஒரு பிம்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலுமே வந்து ஒரு 10th ரிசல்ட் வந்தாலே போதும், தம்பி என்னப்பா படிக்க போற, ஆர்ட்ஸ் பா இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பா, ஏப்பா தம்பி ஃபர்ஸ்ட் குரூப் எடுப்பா, ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தாதான் வந்து வந்து உனக்கு வந்து நல்லது, நீதான் வந்து அதை எடுத்தாதான் வந்து நீ வந்து நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்மளை சுத்தி பிம்பம் வந்து பார்த்து சுத்திக்கிட்டே இருக்கு. அது உண்மையா? சொல்ல போனா அது உண்மை கிடையாது. அதுதான் உண்மை. என்னடா சொல்ற? ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜி, செகண்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், தேர்ட் குரூப் ஆர்ட்ஸ் இப்படிலாம் வச்சிருக்கிறது ஜஸ்ட் அ கிளாசிபிகேஷன். அதாவது இப்ப சப்ஜெக்ட் 1 வந்து தமிழ், சப்ஜெக்ட் 2 வந்து இங்கிலீஷ், சப்ஜெக்ட் 3 வந்து மேக்ஸ் அப்படின்னு வைக்கிறது மாதிரி இதுவும் ஜஸ்ட் அ கிளாசிபிகேஷன், அவ்வளவுதான். ஓகே, இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. எல்லாரும் படிக்கிற அதே சப்ஜெக்ட் நீங்களும் படிப்பீங்க. ஜென்ரலா நம்மளை சுத்தி ஒரு மித்து அது இருக்கு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பயாலஜி குரூப் எடுத்தா வந்து நீ எந்த ஸ்ட்ரீம்குள்ள வேணாலும் போகலாம். உண்மை, எந்த ஸ்ட்ரீம்குள்ள வேணா போகலாம். ஆனா அது ஸ்ட்ரீமை பத்தி உனக்கு தெரியுமா? அதுதான் கேள்வியே. இப்ப ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட் தான். என்கிட்ட போயிட்டு திடீர்னு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு அதுல இருந்து ஏதாவது நீ ஒண்ணு போடுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டானா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சது பிடிச்சது எல்லாமே பயாலஜி. எனக்கு அதை ஓரியன்டா தான் எல்லாமே தெரியும். திடீர்னு ஒரு சிஸ்டம்குள்ள வச்சுட்டு போய் உட்காந்து நோண்டணும்னு போன்னு பார்த்தா வந்து அது என்னால முடியாது. திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். எல்லாருமே சொல்லுவாங்க, நீ பயாலஜி குரூப் எடுத்தா வந்து நீ எந்த இதுக்கு வேணாலும் போகலாம், நீ எது வேணாலும் அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எது வேணா பண்ணலாம். ஆனா உனக்கு தெரியுமா? திஸ் இஸ் த மேட்டர். இப்போ ப்ரோ நீங்க இப்படி சொல்றீங்க, அப்ப என்னதான் ப்ரோ பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் திங்க். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும், ஜென்ரலா என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குங்கிற மாதிரி நம்ம பார்த்தலாம். இப்போ பயாலஜி குரூப் எடுத்தீங்கன்னா, பயாலஜில வந்து தமிழ், இங்கிலீஷ். இப்ப தமிழ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் தமிழ் வராதனால சில ஸ்கூல்ல வந்து பிரெஞ்சு, இல்ல வந்து சைக்காலஜி இல்ல பிசிக்கல் எஜுகேஷன் இந்த மாதிரிலாம் சில சப்ஜெக்ட் வந்து வச்சிருப்பாங்க. நீங்க அது கூட சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் டிஃபரெண்டா பொருந்தும். பட் ஜென்ரலா எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து இது பயாலஜி எடுத்தீங்கன்னா மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. பயாலஜில 2ஆ வரும், பாட்டனி, ஜுவாலஜின்னு 2ஆ வரும். இதுதான் வந்து உங்களுக்கு ஓவராலா சப்ஜெக்ட். ஓகேவா? இப்ப அதே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதே தமிழ், இங்கிலீஷ் சேம் அதர் சப்ஜெக்ட் வந்து அதுக்கு இதுக்கும் அப்ளை ஆகும். அது போ தமிழ், இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா காமன் ஃபார் எவ்ரி குரூப். அதாவது நீ அதை படிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. தமிழுக்கு பதிலாக நீ வேற ஏதாவது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிதான் சில ஸ்கூல்ல இருக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் பிசிக்ஸ் வரும், இதுலயும் கெமிஸ்ட்ரி வரும். சேம். அதாவது பயாலஜி குரூப்ல நீ பயாலஜிக்கு பதிலா கம்ப்யூட்டர்னு ஒண்ணு படிப்ப, அவ்வளவுதான். வேற ஒரு சுக்கும் டிஃபரெண்ட் இருக்காது. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அடுத்து தேர்ட் குரூப் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கொண்டு பாத்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அது இல்லைன்னா பிசினஸ் மேக்ஸ், இந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ல. அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பதிலா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல பிசினஸ் அப்ளிகேஷன், இந்த 3 மட்டும் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இதுதான் கிளாசிபிகேஷன் ஆஃப் குரூப்ஸ். அந்த குரூப்ல இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல தான் இருக்கும். அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தாலும் அது பத்தினா உங்களுக்கு ஒரு புரிதலோ இல்லைன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோ இல்லைன்னா வந்து அது எடுத்தும் வேஸ்ட் தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா வந்து நம்ம சொசைட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தாலே ரொம்ப நல்லா படிக்கிற பையன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதே சமயம் இப்படி ஆர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் தானே எடுத்தா அவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து இன்னுமே இருக்கு. எல்லா சப்ஜெக்டும் கஷ்டம் தான், எல்லாரும் படிக்கிறதும் கஷ்டம் தான். அதை முதல்ல தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதை பாக்குற பேரண்ட்ஸ் இதுல நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து எந்த குரூப் எடுத்தாலும் அதுக்கேற்ற அளவுக்கு டிஃபிகல்ட்டி அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். ஸோ எந்த குரூப்பும் வந்து பெருசும் கிடையாது, எந்த குரூப்பும் சின்னதும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும், அது மாதிரி பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்க. இப்போ நான் ஏன் பயாலஜி சூஸ் பண்ணா, எனக்கு அது ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியும் கூட. ஏன்னா வந்து பொதுவாகவே எனக்கு வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது கஷ்டம். ஆர்ட்ஸ் வந்து மேக்ஸ் அந்த இது அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போறது வந்து தலைவலி பிடிச்ச வேலை. அதனால வந்து நான் எனக்கு பயாலஜி சூஸ் பண்ணேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன இஷ்டம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோடிங் இல்ல வந்து இல்ல கேம் கிரியேட் பண்றது இந்த மாதிரி ஸ்ட்ரீம்ல எல்லாம் போகணும்னு உங்களுக்கு ஆசைனா வந்து கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணுங்க. இல்ல நான் ஒரு பேங்க்ல போய் வேலை செய்ய போறேன், எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் போட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா காமர்ஸ் போங்க. ஸோ ஜென்ரலா இதுதான் வந்து கிளாசிபிகேஷன். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பியூர் சயின்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்குல இருக்கிற அதே சப்ஜெக்ட்ஸ் தான், பட் மேத்ஸ் மட்டும் வராது. மற்றபடி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி
தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் வரும். ஸோ ஜென்ரலா இவ்வளவுதான். இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா 10th சில பேர் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு 11th 12th ப்ரோக்ராம்ல பாலிடெக்னிக்னு ஒரு குரூப் போய் சேர்ந்துருவாங்க, இல்லை ஐடி அந்த மாதிரி குரூப் போய் சேர்ந்துருவாங்க. ஸோ அட்லாஸ் இவ்வளவுதான் வந்து விஷயம். நீங்க வந்து அடுத்த கம்மிங் ஜென்ரேஷன், ஸோ நீங்க சூஸ் பண்ண போறதா வந்து அடுத்து நீங்க டிராவல் பண்ண போற உங்களோட அடுத்த கெரியர். ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்றது வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணுங்க. என்ன ப்ரோ எப்ப பார்த்தாலும் பிடிக்குமோ அப்ப பிடிச்சி செய்யற வேலையெல்லாம் வந்து எல்லா டைமும் சந்தோஷமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நமக்கு எவ்வளவுதான் ஒரு வேலையை பிடிச்சி செஞ்சாலும் அட் சம் பாயிண்ட்ல வந்து சம் டைம்ல வந்து கைண்ட் ஆஃப் ப்ரெஷர்னாலயோ இல்ல சோசியல் ப்ரெஷர்னாலயோ வந்து அது கொஞ்சம் வெறுக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஸர் ஒன்று சொன்னாரு, எப்பப்பெல்லாம் வந்து லைக் சூரியன் மறையுதோ அடுத்த நாள் வந்து சூரியன் உதிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் ஒரு கஷ்டம் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து அதுக்கான விடியல் வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஸோ நீங்க என்ன குரூப் எடுத்தாலும் நீங்க அடுத்த கெரியருக்கு போகும்போது அங்கங்க டிஃபிகல்ட்டி வரதான் செய்யும். சம்டைம்ஸ் வந்து ஏன்டா அதை சூஸ் பண்ணவங்க அளவுக்கு ஃபீல் பண்ணதான் வைக்கும். பட் அதை நோக்கி உங்களுக்கு ஒரு பேஷன் இல்லைன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு லவ் அப்படி இருந்துச்சுன்னா வந்து நீங்க வந்து அவங்க கெரியர்ல கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பயுமே வந்து படிக்கிறது வந்து மார்க்குக்காக படிக்காதீங்க. அட்லாஸ்ட் வந்து மார்க் வந்து லைக் தேவைன்னு தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் மார்க்குக்காக ஒண்ணுமே புரியாம மண்டையில ஏற்றி வச்சுட்டு அப்படியே போய் எக்ஸாம்ல கொட்டுறதுனால வந்து ஒரு யூஸும் கிடையாது. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், இவங்களை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணணும், இல்ல வந்து லைக் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ். ஏன்னா வந்து நான் கேட்ட நிறைய ப்ரொஃபஷனல் என்ன சொல்றாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா லைக் இங்கிலீஷ் சம்வேல வந்து அது ஒரு மீடியம் ஆஃப் குளோபல் கம்யூனிகேஷன் ஆயிருச்சு, அதை நம்மளால தடுக்க முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்காக நீ எங்கேயாவது போய் தனியா கோர்ஸோ அப்படிலாம் பழகணும் அவசியம் இல்லை. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல உங்க கூட இருக்கவங்க கூட வந்து தினமும் பேசுங்க. நீங்க பேசவே வந்து பாத்தீங்கன்னா அது தானா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சோ நம்ம எப்பயுமே வந்து தமிழ் வந்து நமக்கு யாரும் சொல்லி கொடுத்தோ அப்படிலாம் வந்து நமக்கு பேச வரல. நம்ம சின்ன வயசுல இருந்து வந்து எல்லாரும் பேசுறத பார்த்து பேசிதான் நமக்கு தமிழும் வந்துச்சு. சோ அதே மாதிரிதான் இட்ஸ் ஆல்சோ ஜஸ்ட் லாங்குவேஜ். அதையும் நீங்க வந்து தயவு செஞ்சு கத்து வச்சுக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் ஃபியூச்சர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ்னு வரும்போது நீங்க வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா வந்து அது ஏன் படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க, கேள்வி கேளுங்க. அது கேள்வி கேட்டு அது ஆன்சரை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா வந்து இட் வில் நெவர் ஃபர்கெட். ப்ரோ நான் கேட்ட எல்லாருமே வந்து புரிஞ்சு படிங்கிறாங்க. எனக்கு வந்து அப்படின்னா என்னன்னே புரிய மாட்டேங்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா இப்போ வந்து சிம்பிளா சொல்றேன். ஓகே, நான் வந்து சிம்பிளாவே சொல்றேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு TWS. இது வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னு வந்து ஒரு நாளைக்கு ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணுவோம். சோ அதுல வந்து இது மூலியமா வந்து நம்ம சாங்ஸோ இல்ல சவுண்டோ வந்து வயர்லெஸ்ஸா டிரான்ஸ்மிட் ஆகும். இது வந்து நமக்கு தெரியும். சோ இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா வந்து இதுல வந்து ஒரு பேட்டரி இல்ல ஒரு ஸ்பீக்கர், அது கூடவே கனெக்ட் பண்ற மதர் போர்டு, வயர், இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அதோட சார்ஜிங் பவர் கேஸ். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா. இதை வந்து லைக் ஜென்ரலா வந்து இப்ப போயிட்டு இது வந்து TWS, இது வந்து இப்படிதான் கனெக்ட் ஆகும், இப்படி வந்து மனப்பாடம் பண்ணாம இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது வந்து நீங்க ஆராய ஆரம்பிச்சிட்டீங்கனாலே வந்து இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. இது வந்து இதுக்குன்னு மட்டும் இல்ல, நீங்க எந்த பொருளை லேர்ன் பண்ணும் இல்ல எந்த விஷயத்த லேர்ன் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கனாலே வந்து இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ அதே மாதிரி எந்த நேரத்துலையுமே வந்து ஸ்டடீஸை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. நீங்கள் எவ்வளோதான் தூரம் போனாலும் என்னதான் பண்ணாலும் ஸ்டடீஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. ஸோ அட்லாஸ்ட் லேர்ன். உங்கள் நாலேஜ், உங்கள் ஸ்டடீஸ் தான் வந்து அட்லாஸ்ட் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அதையுமே வந்து எந்த இடத்துலையும் விட்டுறாதீங்க. தட்ஸ் ஆல் மக்களே. உங்களுக்கு வந்து என்ன குரூப் நீங்க சூஸ் பண்ண போறீங்க கமெண்ட் சொல்லுங்க. இதை பத்தின உங்க புரிதல் என்னன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல நான் ஏதாவது வந்து சொல்லாம விட்டுட்டேன் ப்ரோ இதெல்லாம் நீங்க சொல்லி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் முடிஞ்ச அளவுக்கு அதையும் பத்தி பேச பாக்குறேன். தேங்க்யூ, பை பை.